நிறைய பேர் வந்து மின் விளக்குகளால் 2024ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தில் வந்து ஆலயங்களில் அலங்காரங்கள் எப்படி இருக்குது, கடைகளில் அலங்காரம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு தான் இந்த காணொலிகளை வந்து பார்க்க போகிறீங்க. அனைவருக்கும் நத்தார் தின வாழ்த்துக்கள். விருது யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். அதிகளவான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாசயூர் தேவாலயத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கா வந்து கூட்டம் வைத்த இடம் இங்கே தான். அப்படி ஒரு புகழ்பெற்ற ஆலயம். அலங்காரங்களை பாருங்கள். இப்போ நாங்கள் உள்ளே சென்று எப்படி அலங்கரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் அப்படியே வெளியில் நிற்கிறோம். பாசயூர் தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறோம். பாருங்கள் எப்படியெல்லாம் மின் விளக்குகளால் ஆலயத்தை வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். நிறைய மக்கள் எல்லாம் வந்து வழிபடுகின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ள மக்கள் எல்லோரும் வந்து வழிபட்டதுக்கு பிறகு செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் வந்து இந்த பாலன் பிறப்பை வந்து வச்சிருக்கிறாங்க. இங்கே எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. உனக்கு வந்து இந்த பாலன் வந்து பிறக்கிற காட்சி. அப்படி ஒரு நட்சத்திரம். ஸோ யாழ்ப்பாணத்தில் பாசவூர் என்ற இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் இங்கால தள்ளி வந்துட்டோம். இதில் ஒரு வர்ண விளக்குகளால் சோடிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடல் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, உயரமாக வளர்ந்த மரத்திலேயே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி சோடிச்சிருக்கணும். ஒரு கடைக்கு முன்னால் வந்து பாருங்க எப்படி அந்த முன் அலங்காரங்களை எப்படி செய்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அதில் வந்து சிறுவர்களை வந்து நமக்கு விட்டு புகைப்படங்களை வந்து எடுத்து கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க, வெல்கம் அப்படி என்று போட்டிருக்காங்க. வீடா கடையாண்டு தெரியல. பந்தன் சோடனை வந்து அழகாக இருந்துச்சு. பாருங்க, பாரம்பரப்பை வந்து எப்படி அவங்க பாடிக்காங்க பாருங்க. அழகா இருக்கு. நல்ல ஒரு சோடனை வந்து பார்க்கவே வடிவாக இருக்கு. அதோட இங்கே பாருங்க, அப்படி முன்னுக்கு வந்து அப்படியே வெல்கம் அப்படின்னு சொல்லி வீதி கருவிகளை வந்து செய்திருக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு வர்ண விளக்குகளையும் கொளுத்தி அவங்க செய்து கொண்டாடி கொண்டு வருகிறாங்க. இப்படியான அந்த சோதனைகளை பார்க்கத்தான் மக்கள் வந்து ஆர்வமாக வருவாங்க. பாருங்கள், பாலன் பிறப்பை வந்து ஒரு வீதியில் வந்து பார்த்தா எப்படி சோடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணைக்கு வந்துட்டோம். பண்ணையில் வந்து பாருங்கள் சோடிச்சிருக்கிறாங்க. அதோட வந்து மக்கள் வந்து அதிகளவாக அந்த செல்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. பண்ணையை பாருங்கள் எப்படி இருக்கு. வந்து பண்ணையை பார்க்கவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. பண்ணையில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எப்படி இடம்பெறுவது பாருங்க. பாடல்கள் போட்டு அதில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. மக்களை பாருங்க, எவ்வளவு மக்கள் வந்துருக்காங்க பாருங்க. நம்மட அதாவது பண்ணையான்ற மாதிரி இருக்குது. ஆரம்ப காலங்களில் இப்படி வாரதில்லை. மக்கள் அவ்வளவு தூரம் டெவலப் இல்லாமல் இருந்த முதல் காலங்களை நான் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. பாருங்க மக்களே, சிறுவர்களை கூட்டி கொண்டு வந்து இன்றைய நாள் விடுமுறை நாள் என்றதால் எல்லோரும் சந்தோஷமாக அந்த பொழுதுகளை வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். சத்தியான கிரௌட். இதுதான் அந்த முன்பக்க வாசல். ஸோ வழமையாகவே மக்கள் வருவாங்க. பட் இந்த முறை அதிகளவாக வந்திருக்கிறாங்க பாருங்கள். பாருங்க மக்களே, யாழ்ப்பாணத்தில் எப்படியெல்லாம் கொண்டாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி.
வர்ண விளக்குகளை பாருங்க, எங்கு பார்த்தாலும் மக்கள் தான். யாழ்ப்பாணத்தினுடைய மணிக்கூடு கோபுரம் அந்த மின்னொளியால் மின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதோட சேர்த்து இந்த அருகில் இருக்கிற அந்த புல்லுக்குளம் பாருங்க. ஸோ கொண்டாட்டங்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய அலங்காரங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்துட்டோம். இங்கே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. அப்படி சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். நத்தார் கொண்டாட்டம் பாருங்க. அப்படியே மின் விளக்குகளுக்கு முன்னால் இருந்து பொதுமக்கள் புகைப்படம் எடுக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே இந்த டவருக்கு நேர கீழே நிற்கிறோம். எல்லோருமே முன்னால் நின்று புகைப்படங்களை வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கு இந்த முறை சோடனை. சோட இங்கே வேற மகளே. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல இருந்து வகைகள். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. வா, இந்த இடம் பார்க்கவே அப்படி அழகா இருக்கு. கார்கில் ஃபுட் சிட்டி பிரபல்யமான ஃபுட் சிட்டி யாழ்ப்பாணத்தில். போன வருஷம் வந்து இங்கே காணொலி எடுத்தினான். அதனால் உள்ளுக்கு எப்படி கொண்டாட்டங்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து நல்ல வடிவாக சோடிச்சிருப்பாங்க. உள்ள வந்து கொண்டாட்டம் நடந்துருக்கிறது. நீங்கள பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும். கொண்டாட்டம் எப்படி இருக்கணும்? எப்படி கொண்டாட்டம் இந்த வருஷம்? சிறப்பு. முக்கியமாக நாங்களை சந்திச்சுட்டேன். சந்தோஷம். ஏதாவது வாழ்த்து சொல்லி விடுங்க எங்களோட வியூவர்ஸுக்கு. நன்றி. யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சில கடைகளுக்கு முன்னால் அந்த கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு பாருங்க. உள்ள வந்துட்டோம். வேறுங்க ஒரு அப்படியே அந்த புகையிரத்தினுடைய முன்பகுதியை வந்து மின் விளக்குகளால் அப்படியே செய்திருக்கிறாங்க. வந்து புகைப்படங்களை வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம். பார்க்குறதுக்கு அழகா இருக்கு. நாங்கள் போன வருஷமும் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் உள்ள வேறுங்க. கடைக்குள்ள நிற்கிறோம். மக்கள் வந்துருக்காங்க. பாலன் சிறப்பாக பாருங்க. உள்ள எப்படியே காட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் ஆட்கள், எல்லா பக்கமும் ஆட்கள். உள்ளுக்க பாருங்க. புகைப்படம் எடுக்கிறதுக்காக இப்படி செய்திருக்காங்க. நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைகளை முன்னாடி விட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டு பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. அப்படியே சினிமா ஓட்டுற மாதிரி இருக்கு பாருங்க.
கொண்டாட்டத்தில் இந்த கடையில் வந்து நிறைய பேர் வந்து போகிறத காணக்கூடியதாக இருக்குது. அதோட நல்ல வடிவாக ஸ்டோரேஜ் இருக்கணும். ஸோ இதில் இருக்கிற அந்த ஈவென்ட் கம்பெனி தான் இதை வந்து ஒழுங்கமைச்சு செய்திருக்கிறாங்க. ஸோ அந்த அண்ணன் கேட்டால் இதை காட்டுங்கன்ட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓ, நாங்கள் இன்னொரு கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து கடைக்கு முன்னால் சோதனைகளை செய்து பாப்பா ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளையில வந்து ஏங்கின விஷயங்கள் ஆடுவார் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே மக்களே, நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. அடுத்த காலத்தில் சந்திக்கும் வரை இன்று உங்கள் அன்பான விசிட்டோர். ஹாப்பி கிறிஸ்மஸ்.